பார்த்து கொண்டிருப்பது நமது ஹெவன் டிவி. அதிகாலையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலும் தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார். இந்த கால வேளையில் தேவனுடைய சன்னிதானத்தில் மகளிர் மன்றாட்டு ஜெபம் வழியாக நாம் கூடி வந்திருக்கிறோம். கூடி வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரையும் தேவன் நேசிக்கிறார். ஆனபடியினால்தான் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும்படியாய் வந்திருக்கிறோம். காத்திருக்கிற நமக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி துதித்து ஆராதித்து நாம் கிறிஸ்துவுக்குள்ளே பலப்படுவோம். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே களிகூர்ந்து மகிழக்கிடவோம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. நேற்றைய தினத்தை கண்டவர்கள் இன்றைக்கு இல்லை. நேற்றைய தினத்தில் நடமாடி திறந்தவர்கள் இன்றைக்கு படுக்கை போட்ட சூழ்நிலை. கர்த்தர் நம்மை பாதுகாத்திருக்கிறார், நம்மை சுகத்தோடு வைத்திருக்கிறார், நமக்கு நன்மைகளை செய்திருக்கிறார். இந்த நாளையும் நம்முடைய வாழ்க்கையில் கூட்டி தந்திருக்கிறார். அந்த தேவாதி தேவனை துதிக்காமல் இருப்பது எப்படி? ஒவ்வொரு நிமிஷமும் நாம் சுவாசித்து கொண்டிருப்பதே அவருடைய கிருபை, சுத்த கிருபை. எத்தனையோ பேர் ஆஸ்பத்திரிகளில் படுக்கை போட்டிருக்கிறாங்க. அநேகர் தானாய் சுவாசிக்க முடியவில்லை, வெண்டிலேட்டரில் இருக்காங்க. ஆக்சிஜனுக்கு ஒவ்வொரு செகண்ட்ஸும் ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க பே பண்ணி பணம் செலுத்தி சுவாசித்து கொண்டிருக்கிறாங்க. நமக்கோ தேவன் இலவசமாய் மூச்சு காற்றை தந்திருக்கிறார், பேச்சை தந்திருக்கிறார், பார்வையை தந்திருக்கிறார், நடமாட கால்களுக்கு பலன் தந்திருக்கிறார், காரியங்களை செய்ய கைகளுக்கு பலன் தந்திருக்கிறார். அந்த பலன் தந்திருக்கிற தேவனை துதியாமல் இருப்பது எப்படி? நம்முடைய இருதயத்தை அவர் அறிந்திருக்கிறார், அதில் இருக்கிற வியாகுலத்தை அறிந்திருக்கிறார், அதற்குள்ள இருக்கிற துக்கம் பாரத்தை அறிந்திருக்கிறார். எல்லாவற்றிலிருந்து நம்மை விடுவித்து தப்புவித்து நடத்துவதற்கு வல்லமுள்ள தேவன் நம் தேவன். அவருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, நன்றி. காலை வேளை உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. நீர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக நன்றி அப்பா. நீர் எங்களை ஜீவனோடு காத்து வைத்திருக்கிறதற்காக நன்றி அப்பா. நீர் எங்களுக்கு பாராட்டி இருக்கிற இரக்கங்களுக்காக நன்றி, தயவுகளுக்காக நன்றி, எங்களை ஆட்கொண்டு நடத்தி வருகிறதற்காக நன்றி. இன்னுமோடு கிட்டி சேரும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய அன்பை எங்கள் மேல் வைத்திருக்கிறதற்காக நன்றி அப்பா. உங்க அன்பு பெரியது ஆண்டவரே. உங்க அன்பின் நிழல்ல உம்முடைய கண்மலை வெடிப்பில் எங்களை மறைத்து பாதுகாக்கிறதற்காக நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. எல்லாரும் சேர்ந்து ஆமென். தெரிந்த ஒரு பழைய பாடல், நம்முடைய அடைக்கலமாகிய அந்த கிறிஸ்துவை குறித்து நாம் சேர்ந்து பாடலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே.
அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. கனக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே, கனக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே, அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை ஆறும் நீரூற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே, கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே, சமாதானத்தின் உடன்படிக்கைதனை உண்மையாய் கர்த்தர் காத்து கொள்வார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அல்லேலூயா. அநாதி தேவனே எங்கள் அடைக்கலம், அவர் புயங்கள் எங்கள் ஆதாரம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம். எங்கள் ஜீவனின் அதிபதியே, எங்களை ஜீவன் உள்ள நாளெல்லாம் கண்மணி போல காக்கிறவரே, முடிவு பரியந்தம் மரண பரியந்தம் எங்களை நடத்துகிறவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, எங்களுக்கு இன்னது தேவை என்று அறிந்து எங்களை அப்பா போஷித்து உடுப்புவித்து நடத்துகிற தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா, கண்மணி போல எங்களை காக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து வாய்களை திறந்து கர்த்தரை துதிப்போமா, துதிப்போம். ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் வல்லவர், கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், சமாதான காரணர், நித்திய பிதா, கண்மலை. அப்பா, உம்மை துதிக்கிறோம். நீர் மகத்துவமான தேவன், உம்மை துதிக்கிறோம். அப்பா, நீர் மாட்சிமை நிறைந்தவர், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய மகத்துவமான செயல்களை எண்ணி துதிக்கிறோப்பா. எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்கிற எல்லா உபகாரங்களுக்காக நன்றி அப்பா. இக்கட்டில் எங்களுக்கு அனுகூலமாய் துணையாய் இருக்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நெருக்கப்படுகிற வேளைகளில் எங்களுக்கு சகாயம் பண்ணுகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. சமயத்துக்கு ஏற்ற சகாயராய் இந்த நாளில் ஒவ்வொரு சமயங்களிலும் எங்களுக்கு ஏற்ற தகப்பனாய், எங்களுக்கு எல்லா காரியங்களையும் செய்து தருகிறவராய், எங்களுக்காக அப்பா நீர் சகலத்தை செய்து முடிக்கிறவராய் இருக்கிறபடியினால ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்மை நம்பி இருக்கிறோம் அப்பா. உம்மை நம்பி இருக்கிறவர்கள் ஒருபோது வெட்கப்படுவதில்லை அப்பா. உம்மை நம்பினபடியினால நாங்கள் ஒன்றிலும் ஆண்டவரை குறைபட்டு போவதில்லை. சிங்கக்குட்டி கூட பட்டினி கிடந்து தாட்சியாய் இருக்கோம். எங்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது. இன்றைக்குரிய அப்பம் தண்ணீர் எங்களுக்கு நீர் ஆசீர்வதிக்கிறவரப்பா. எங்களை போஷித்து உடுப்புவித்து நடத்துகிறவர் நீர் ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம். ஒரு நன்மையும் குறைபடாதபடி நடத்துகிற தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் அப்பா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனுன் அடைக்கலமே,
அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே, அநாதி தேவன் நம் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் நம் ஆதாரமே. நல்ல பிதாவே, உம்முடைய நித்திய புயங்கள் எங்களுக்கு ஆதாரம். நீர் எங்கள் அடைக்கலம், எங்கள் கோட்டை, எங்கள் தஞ்சம், எங்கள் துருகம், எங்கள் நம்பிக்கை. நாங்கள் நம்பினவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறோம்ப்பா. எங்கள் நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போகாது, வீண் போகாது. கர்த்தர் எங்களோடு இருக்கிறபடியினால ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை செழிக்கும், எங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும், எங்கள் வாழ்க்கையில் சமாதானம் சந்தோஷமும் பெருகும். அன்பின் தேவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவி உம்முடைய தெய்வீக தன்மைகளால் குணங்களால் எங்களை நிரப்பும். தாழ்த்தி உங்கள் கரங்களிலே தருகிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் எங்களோடு கூட இடைபடுங்க. தேவன் தருகிற ஒவ்வொரு வார்த்தையையும் உங்கள் உட்கொண்டவர்களாக இந்த நாளில் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தைகளின் வல்லமையினால் நாங்கள் ஆண்டவரே பலனடைந்து கழுகை போல செட்டைகளை அடித்து எழும்ப கர்த்தர் கிருபை தருவீராக. எங்களோடு இரும் பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம யாவரும் சேர்ந்து கர்த்தருடைய வசனத்தை தியானிப்போம். நம்ம எடுத்துக்கொள்ளலாமா? சங்கீதம் 48வது சங்கீதம், அதனுடைய 14வது வசனம். சங்கீதம் 48 14வது வசனம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். நாம் அந்த நம்பிக்கையில் தான் கர்த்தரை பாடி மகிமைப்படுத்தினோம். அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆமென். இந்த தேவன் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் நம்முடைய ஜீவனுள்ள நாளெல்லாம், நாம் சாகிற வரையிலும், நம் மரணத்தை சந்திக்கும் வரையிலும் அவர் நம்மை நடத்துவார். அந்த விசுவாசம் நம்மிடத்தில் வேண்டும். ஆமென். நம்முடைய தேவன், அந்த வசனத்தின் ஒரு வார்த்தை சொல்கிறது, அவர் நம்முடைய தேவன். எவ்வளவு உரிமையை நமக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். அவர் நம்முடைய தேவன், என்றென்றும் சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். நாம் ஜீவிக்கிற இந்த காலத்திலும் அவர் நமக்கு தேவன். மரணத்துக்கு பின் அவரோடு கூட நாம் ஆளுகை செய்கிற அந்த பரலோக அனுபவத்திலும் அவர் நம்முடைய தேவன். என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் அவர் நம்முடைய தேவன். அவர் ஆபிரகாமின் தேவன். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆபிரகாமின் தேவன் என்று சொல்லி. ஆமென். அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். அந்த தேவன் நம்முடைய தேவன். யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அவர் எலியாவின் தேவன். அந்த எலியாவின் தேவன் நம்முடைய தேவன். ஆபிரகாமோடு கர்த்தர் இருந்தார். அவன் ஒன்றும் கொண்டு வரவில்லை, அவனிடத்துல ஒன்றும் இல்லை. அவன் பரதேசியாய் சுற்றி தெரிந்தான். ஆனால் தேவன் அவனோடு இருந்தபடியினால அவனை ஒரு செல்வ சீமானாய் மாற்றினார். பிள்ளை இல்லாது இருந்தார், கர்த்தர் வாக்கு கொடுத்து பிள்ளையை கொடுத்தார். பிரியமானவர்களே, அந்த தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிற போது நாம் வெறுமையாக இருந்தாலும், என்று நம்ம வெறுமையாக இருப்பதில்லை. அவரை சார்ந்து இருக்கும்போது நமக்கு நிச்சயமாய் ஆசீர்வாதம் உண்டு உண்டு. எதில் குறைவுபட்டிருக்கிறோமோ அந்த குறைவுகளை நீக்கி அந்த காரியத்தை நமக்கு வாய்க்க பண்ண ஒரு வல்லமை உள்ளவர். ஈசாக்கின் தேவன் துறவுகளை தோண்டுகிற பொழுதெல்லாம் ஏசேக்கில் துறவை தோண்டினான், நீரூற்றை கண்டான். தேவன் அவனோடு இருந்தபடினால் அவன் எங்கெல்லாம் துறவு தோண்டினானோ அங்கெல்லாம் நீரூற்றுகளை கண்டான். ஏசேக்கில் அந்த ஜனங்கள் அவர்களை வாக்குவாதம் பண்ணி அனுப்பிட்டாங்க. சித்தனாவில் போய் தோண்டினான், அங்கேயும் அவர்கள் கலகம் பண்ணாங்க. அந்த இடத்தை விட்டு கடந்து ரகபோத்துக்கு போகிறான். அந்த இடத்துலையும் கர்த்தர் அவனுடைய நீரூற்றுகளை திறக்க பண்ணினார். அவர்களிடத்தில் யாரும் வந்து கலகம் பண்ணலை, அவர்களை துரத்தலை. அந்த இடத்துல பஞ்ச காலத்தில் கர்த்தர் 100 மடங்கு அவருடைய அவருக்கு விளைச்சலை கொடுத்தார். அவருடைய வேளாண்மையில் 100 மடங்கு அறுவடை இருந்தது. இதை பார்த்து அவருக்கு எதிராக நின்ற அமலேக்கர்கள் அவரிடத்தில் வந்து அபிமெலேக்கு அவர்களோடு வந்து ஒப்புரவாகி கொள்கிறாங்க. பிரியமானவர்களே, இந்த தேவன் என்றென்றைக்கும் சதா காலங்களில் நம்முடைய தேவன்.
யார் யாரோடு கர்த்தர் இருக்கிறாரோ அவர்கள் காரியங்களில் மாறுபாடான சூழ்நிலைகள் வரலாம், ஆனால் அது ஒன்றும் சேதப்படுத்தாது. கர்த்தர் அந்தந்த நேரத்தில் அதனதன் காலங்களில் சகலத்தையும் செய்து திருப்தியாய் நடத்துவார். யாக்கோபுடைய வாழ்க்கையில் அதுதான் நடந்தது. குடும்பத்தில் பிரச்சனை வந்தது. அவன் மாமன் வீட்டுக்கு சென்றான். மாமனுடைய மகளுக்காக 7 வருடங்கள் அவன் உழைத்தான். ஏமாற்றப்பட்டான். ராகேலுக்கு பதிலாக ஓர்பாள் கொடுக்கப்பட்டாள். நொறுங்கி போனான். மறுபடியும் ராகேலுக்காக 7 வருடங்கள் அவன் அங்கே உழைத்து ராகலை பெற்றுக்கொண்டான். பல முறை அவனுடைய சம்பளங்கள் மாற்றி மாற்றி அமைக்கப்பட்டது. அவன் சோர்ந்து போன நேரங்கள் அநேகம். ஏமாற்றப்பட்டான். ஆனாலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடியினால் அவனுடைய மந்தைகளை அவர் பெருக பண்ணினார். அவன் ஒன்றுமில்லாமல் வெறும் கோலும் கையுமாய் கடந்து சென்றவன் 2 பரிவாரங்களோடு கூட தன் தேசத்துக்கு திரும்பி வந்தான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். நம்முடைய தேவன் நல்லவர், நல்லவர். அவரை சார்ந்து கொண்டு என் தேவனே என்று சொல்லி அவருடைய பாதத்தில் கிடக்கிறவர்களுக்கு, அவரையே தஞ்சமாய் கொண்டிருக்கிறவர்களுக்கு நிச்சயமாக நன்மை உண்டு. முடிவு சம்பூரணமாயிருக்கும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூரணமாயிருக்கும். கர்த்தர் உயர்ந்தவர், மகிமையானதை செய்வார். எலியாவை பாருங்கள். எலியாவின் தேவன் நம் தேவன் என்று சொன்னோமே. இந்த எலியா சொல்கிறான், நானும் பாடுள்ள மனுஷன் என்று சொல்லி. எத்தனை பாடுகள்! ராஜாவிடத்திலிருந்து பயந்து போய், உயிருக்கு பயந்து போய், கேரி தாற்றண்டையிலே காகங்களினால் போஷிக்கப்பட்டவன். கர்த்தர் அந்த பயங்கரமான பஞ்சத்தில் காகத்தை கொண்டு போஷித்தார். கர்த்தரை நம்பி இருந்த அவனுக்கு அவர் ஒரு நன்மை குறைபட வைக்கல. தேவைக்கு ஆகாரத்தை கொடுத்தார். தூதனை அனுப்பி ஆகாரத்தை கொடுத்தார். தட்டி எழுப்பி போக வேண்டிய தூரம், வெகு தூரம் போன்னு சொன்னார். போய் சேரும் போது விதவையினிடத்தில் போனான். அவர் சொன்னபடி போனபடியினால அந்த விதவைக்கும் அவருக்கும் அவருடைய விதவையினுடைய குடும்பத்துக்கும் ஒரு குறைவும் இல்லாதபடி மாவும் எண்ணெயும் ஒருபோதும் குறையாமல் அவர்கள் திருப்தியாய் சாப்பிட்டார்கள் என்று வாசிக்கிறோம். கர்த்தர் கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் கூட இருக்கும் பொழுது எல்லாம் நன்மையாய் முடியும், நன்மையாய் முடியும். ஆமென். இந்த தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துகிறவர், சதா காலங்களிலும் நம்மை நடத்துகிறவர். யார் யாரை எப்படி எப்படி நடத்துவார்? யாரை நடத்துவார்? அவரை சார்ந்து கொண்டு அப்பா என்று சொல்லி அழைக்கிற புத்திர சுவிகாரத்தை பெற்றுக்கொண்டவர்களை அவர் நடத்துவார். எல்லாவற்றுக்கும் அவரிடத்தில் கேட்டு செய்கிறவன், விசாரித்து செய்கிறவனை அவர் அப்படி நடத்துவார். எப்படி நடத்துவார்? அவர் தகப்பன் பிள்ளையை நடத்துகிறது போல நடத்துவார். ஒரு தகப்பன் பிள்ளையை நடத்தும் போது பக்கத்தில் போனால் கரத்தை பிடித்து நடத்தி போவாங்க. கொஞ்சம் தூரம் போனால் பிள்ளைக்கு கால் வலிக்குமே என்று சொல்லி தோள் மேலே சுமந்து போவாங்க. பிள்ளைக்கு உடம்புக்கு முடியல அப்படின்னு சொன்னால் மார்போடு அணைத்து கொண்டு அந்த குழந்தையை சுமப்பாங்க. அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி அந்த குழந்தையை பத்திரமாய் நடத்துவாங்க. ஒரு தகப்பன் பிள்ளையை நடத்துகிறது போல நடத்துவார். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் நமக்கு தகப்பன், பரம தகப்பன். இந்த உலகத்தில் நமக்கு ஒரு தகப்பன் மாம்சத்தின்படி கொடுக்கப்பட்டிருக்கலாம். அந்த தகப்பன் நமக்கு பார்த்து பார்த்து செய்யலாம். அதை பார்க்கிலோ நல்ல ஈவுகளை கொடுக்க நம் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆமென், ஆமென். நம்முடைய தகப்பன் அப்பம் கேட்டால் கல்லையா கொடுப்பார், மீனை கேட்டால் பாம்பையா கொடுப்பார், முட்டை கேட்டால் தேளையா கொடுப்பான். இந்த பிரபஞ்சத்தின் தகப்பனை நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற பொழுது பரலோகத்தின் தகப்பன் எவ்வளவு அதிகமாக நமக்கு செய்வார் என்று வேதம் சொல்லி இருக்கிறது அல்லவா? பிரியமானவர்களே, ஒரு தகப்பன் நடத்துகிறது போல நம்மை நடத்துவார். தோள் மீது சுமந்து நடத்துவார், கரம் பிடித்து நடத்துவார், தூக்கி சுமந்து நடத்துவார், தாங்குவார், ஏந்துவார், தப்புவிப்பார். இந்த தேவன் என்றென்றைக்கும் சதா காலமும் நம்முடைய தேவன். ஒரு கோழி தன் குஞ்சுகளை சட்டையின் நிழலில் மறைத்து பாதுகாத்து கூடவே நடத்துகிறது போல
நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் நம்மை மூடி மறைத்து எந்த இக்கட்டு வந்தாலோ, எந்த சோதனை வந்தாலோ, எந்த பயங்கரங்கள் வந்தாலோ ஒன்று நம்மை சேதப்படுத்தாதபடிக்கு, ஒன்று நம்முடைய வாழ்க்கையை கெடுத்து போடாதபடிக்கு நம்மை சிறகு நிழல்ல மூடி மறைத்து பாதுகாப்பார். அவர் கண்மலை வெடிப்பில் வைத்து நம்மை பாதுகாப்பார். அவருடைய கண்மலை வெடிப்பு, அந்த வெடிப்பில் ஒளித்து மறைத்து துஷ்டனுடைய கண்கள் நம்ம மேல் படாதபடிக்கு நம்ம மறைத்து பாதுகாப்பார். அவருடைய கரத்தின் நிழலினால பாதுகாப்பார். ஆமென். அவருடைய கரத்தின் நிழல்ல நம்மை பாதுகாத்து அவருடைய அடைக்கல பட்டணத்துக்குள்ள நம்மை வைத்து பாதுகாப்பார். அவரே நமக்கு அடைக்கலம், தஞ்சம், நமக்கு துருகம். அந்த தேவன் அவருடைய அடைக்கல பட்டணத்துக்குள்ள வைத்து நம்மை நடத்துவார். நமக்கு விரோதமாக நியாயம் பேசும்படியாய், நமக்கு விரோதமாக கேடு செய்யும்படியாய் வருகிறவர்களுக்கு மத்தியில் நம்மை அடைக்கல பட்டணத்தில் வைத்து அவர் சுகமாய் நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பறந்து காக்கிற பட்சி போல நம்மை பாதுகாப்பார். பறந்து காக்கிற பட்சி, ஆமென். பறந்து காக்கிற பட்சியை போல நம்மை பாதுகாத்து, ஒரு கழுகு தன் குஞ்சுகளை எப்படி பாதுகாக்கிறதோ, அதன் மேல் அசைவாடி அதன் மேல் பறந்து அதை பத்திரமாய் பாதுகாக்கிறதோ அதுபோல நம்மை அவர் பாதுகாப்பார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மை பாதுகாக்கிறவரும், நம்மை சுகமாய் நடத்துகிறவரும், நம்மேல் அவர் இரக்கமுள்ளவரும், கிருபை நிறைந்தவரும், தயவுள்ளவருமாய் இருக்கிறார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். நமக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. பிரியமானவர்களே, நம்முடைய மரணம் எப்போதும் இருக்கலாம், எந்த நிமிஷத்திலும் இருக்கலாம். ஆனால் நாம் தேவ ராஜ்யத்தை சுதந்தரிப்போமா என்கிற நிச்சயமுடையவர்களாக நாம் வாழ வேண்டும். அதற்காக பிரயாசப்பட வேண்டும். பரிசுத்தம் உள்ளவனே அல்லாமல் வேறு ஒருவரும் அவரிடத்தில் சேர முடியாது, அவரை தரிசிக்க முடியாது. காலம் கடைசி ஆயிற்று. பிரியமானவர்களே, எப்படி ஆகிலும் இந்த கேட்டுக்கு தப்பிக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்தின் எல்லா கேட்டுக்கும் நாம் தப்பி பிழைத்து பரலோகத்தை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். அந்த வாஞ்சை ஒன்றே நமக்கு இருக்கட்டும். இந்த தேவன் என்றைக்கு நம்மோடு இருக்கிறபடியினால இந்த கடைசி வரையில் அவர் நம்மை நடத்தி அவருடைய ராஜ்யத்தை நமக்கு பங்காய், சுதந்திரமாய், அவர் ஈவாய் நமக்கு அவர் தருவார். அந்த விசுவாசத்தோடு கூட உலகத்தில் வருகிற பாடுகள் உபத்திரவங்களை எல்லாம் தாண்டி அவரை அதிகமாய் நேசித்து அவரோடு வாழ்ந்து இந்த உலகத்தில், ஆமென், அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறபடியினால அவருடைய வருகை முந்தி இருக்குமானால் அதில் நாம் பிரவேசிப்போம். நம்முடைய மரணம் முந்தி இருக்குமானால் நாம் இளைப்பாறுதலில் அமர்ந்திருந்து அவருடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தேவன் நம்மோடு இருந்து நம்மை ஆளுகை செய்வாராக. ஆமேன், ஆமேன். நாம் இந்த வேளையிலும் ஜெபிக்க போகிறோம். ஒரு சில காரியங்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஆமேன். இந்த காலை வேளையிலும் இந்த நாளில் பிறந்த நாளை கொண்டாடுகிறவர்கள், திருமண நாளை நினைவு கூறுகிறவர்கள், உங்கள் யாவருக்காகவும் ஜெபிக்கும்படியாய் வாஞ்சிக்கிறோம். யார் யார் இந்த நல்ல நாளை அனுசரிக்கிறீர்களோ நீங்கள் தயவாய் எழுந்து தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டோ எழுந்து நின்றோ நாம் ஜெபிக்கலாம். கர்த்தர் நல்லவர், நல்லவர். ஆமேன். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் உங்களுடைய தேவன் மரண பரியந்த உங்களை நடத்துவார், மரண பரியந்த உங்களை நடத்துவார். ஆமேன். ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. பரிசுத்தரே, எங்கள் அன்பின் பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. பிறந்த நாளை காண்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து உம்முடைய மகிமையினால் மூடுவீராக. ஓ ஹல்லேலூயா. இவர்களை உலகத்தில் நீர் சிருஷ்டித்ததற்கு ஒரு நோக்கம் உண்டப்பா. அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாய் தகப்பனே ஸ்தோத்திரம். அந்த வருடத்தையும் கூட கூட்டி கொடுத்திருக்கிறீரையா. இந்த வயதில் இவர்களுக்கு தேவையான நன்மைகளை, கிருபைகளை அளவில்லாமல் கொடுப்பீராக. உம்முடைய ஆசீர்வதிக்கப்பட்ட கரம் இந்த வேளையில பிள்ளைகள் மேலே இறங்கட்டும் ஐயா. உம்முடைய கரத்தை நீட்டி பிள்ளைகளை
ஆசீர்வதிங்க. உம்முடைய கரத்தை நீட்டி பிள்ளைகளை மோடு சேர்த்து கொள்ளுங்க, அணைத்து கொள்ளுங்க, முத்தமிட்டு நீ என்னுடையவன், நீ என்னுடையவள் என்று சொல்லி அப்பா பிளஸ் பண்ணுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வருடத்தில் உலக பிரகாரமான சகல ஆசீர்வாதங்களை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ளட்டும். கர்த்தர் நல்லவர், நல்லவர், நல்லவர். உங்க கிருபை அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளட்டும். தயவாய் கூட இருங்க. என்னென்ன காரியத்தை வாஞ்சித்து விரும்புகிறார்களோ அத்தனையும் கொடுத்து ஆசீர்வதியும். நல்ல சுகபல், ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷம், தீர்க்க ஆயுசை கொடுத்து தேவன் ஆசீர்வதிப்பீராக. திருமண நாளை நினைவு கூறுகிற குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரப்பா. குடும்பத்தில் நன்மை உண்டாகட்டும், சுபீட்சம் உண்டாகட்டும், க்ஷேமம் உண்டாகட்டும். குடும்பத்துக்குள்ள ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. தேவன் தலைவராய் வீற்றிருப்பீராக. இந்த தேவன் என்றென்றைக்கு சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்த நம்மை நடத்துவார் என்ற வாக்கின்படியே பிள்ளைகளை நீர் ஆண்டவரே நீர் தேவனாயிருந்து, இந்த குடும்பத்துக்கு நீர் தேவனாயிருந்து, தலைவராயிருந்து நீர் ஆசீர்வதித்து நடத்துவீராக. கணவன் மனைவியை கர்த்தர் கரம் பிடிப்பீராக. நீ நடு நிற்பீராக, அழைத்து செல்வீராக, இன்ப ஊற்றண்டில் அழைத்து செல்வீராக. தேவ சமாதானத்தால் நிரப்புவீராக. உம்முடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் நீர் பரத்திலிருந்து கொடுப்பீராக. பலகணியை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிங்கப்பா. உங்க திருக்கரத்தில் பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம். நீங்க ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you. Happy birthday and happy wedding day. அடுத்ததாக நம்முடைய தேசத்துக்காக ஜெபிக்க போகிறோம். நம்முடைய தேசத்தில் நல்ல ஆட்சி நிலவணும், தேசத்தில் க்ஷேமம் உண்டாகணும், எல்லா மனிதர்களும் சமமாய் நடத்தப்படணும், பண்டக சாலை நிரப்பப்படணும், தேசத்தில் பொருளாதாரம் வளரணும். தேசத்துக்காக எவ்வளவோ ஜெபிக்க இருக்கிறது. நாம் எல்லாரும் சேர்ந்து தேசத்தின் தலைவர்களுக்காகவும் தேசத்தின் பொருளாதாரத்திற்காகவும் ஜெபிக்கலாமா? ஆமென். இந்த காலை வேளையில் தேவனே, எங்கள் தேசத்தை உடைய கரத்தில் தந்து ஜெபிக்கிறோம்ப்பா. எங்கள் தேசத்தின் மேலே உடைய கண்கள் பதிக்கப்பட்டிருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் தேசத்தை நீர் ஆண்டவரே நேசிக்கிறீரப்பா, நேசிக்கிறீர். தோமாவை எங்கள் தேசத்துக்கு அனுப்பி அப்பா உம்மை அறிகிற அறிவை எங்களுக்கு தந்தீரே. தேசம் கர்த்தருடைய சமாதானத்தால் நிரம்பட்டும் அப்பா. தேசம் உம்முடைய ஆசீர்வாதத்தால் நிரம்பட்டும் அப்பா. தேச தலைவர்கள் எல்லாம் ஆண்டவரே சமாதானம் உள்ள இருதயத்தோடு சமாதானம் பண்ணுகிறவர்களாக தேசத்தை சமாதானத்தோடு ஆளுகை செய்ய கிருபை செய்யுங்க ஆண்டவரே. தேச தலைவர்களுக்குள்ள ரட்சிப்பின் அனுபவம் இருக்கட்டும் ஐயா. தேவன் அவர்களை ஆண்டவரே நீர் எப்படியாய் தேசத்தின் நலனுக்காய் பயன்படுத்த சித்தமாயிருக்கிறீரோ எப்படியாய் பயன்படுத்துங்க ஆண்டவரே. தேசத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா முயற்சிகளை நீங்க வாய்க்க பண்ணுங்க. எடுக்கிற எல்லா திட்டங்கள், சட்டங்கள் எல்லாவற்றையும் தேவனே ஸ்தோத்திரம் ஐயா உம்முடைய கரத்திலிருந்து வரட்டும் ஐயா. தேச வளர்ச்சிக்காக அவர்கள் பாடுபடும்படியா அவர்களை உந்தி ஏவி எழுப்புவீராக. ஏழைகள் மேல் சிந்தை கொள்ளட்டும் அப்பா. எளியவர்களுக்கு இறங்கட்டும் ஆண்டவரே. தேசம் ஆண்டவரே சேமமாய் சமாதானமாய் நடத்தப்பட நல்லாட்சி நிலவ நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தேசத்துக்குள்ள ஹல்லேலூயா பொருளாதார வீழ்ச்சிகளை மாற்றி ஹல்லேலூயா பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய காரியங்கள் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. திட்டங்கள் எல்லாம் சீராய் சிறப்பாய் செயல்படுத்தப்படட்டும். வாக்குறுதிகள் எல்லாம் சரியாய் நிறைவேற்றப்படட்டும். தேவன் ஒவ்வொரு இடத்திலும் நீங்க கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. நல்ல ஆலோசனைகளை கொடுப்பீராக, நல்ல திட்டங்களை கொடுப்பீராக, நல்ல ஆட்சி செய்ய ஒவ்வொருவருக்கும் ஞான கிருபைகளை கொடுங்க என்று ஜெபிக்கிறோம்ப்பா. தெய்வ பயம் உண்டாகட்டும். தேசத்துல தெய்வ பயத்தை வைப்பீராக ஆண்டவரே. தெய்வ பயம் இல்லாதபடிக்கு ஆண்டவரே சுரண்டுகிறவர்களை, லஞ்ச ஊழல் பண்ணுகிறவர்களை, ஆண்டவரே கொலைவெறி பிடித்தவர்களை ஆண்டவரே ஸ்தோத்திரமாப்பா ஏமாற்றுகிறவர்களை, எத்தர்களை கர்த்தர் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தேசத்தின் நலனுக்கு தடையா இருக்கிற எல்லா திட்டங்களும் மாற்றப்படட்டும். தேசத்தின் நலனுக்கு தடையா இருக்கிற எல்லா மனிதர்களும் மாற்றி வைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே. ஹல்லேலூயா அப்பா. the right persons வச்சு நீங்க சரியாய் தேசத்தை ஆண்டவரே ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவ கரத்துல வெப்பு கொடுக்கிறோம்ப்பா. நீங்க கிரியை செய்யுங்கப்பா, நீங்க நடத்துங்கப்பா. எல்லார் மேல இரக்கமுள்ளவரே நீங்க இறங்கி தேசத்துக்கு நன்மை செய்யுங்கப்பா.
தேசத்தை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாளுக்கு நாள் எங்கள் தேசம் விருத்தி அடையட்டும், வளரட்டும், வல்லரசாய் மாறட்டும். தேவனுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம். நறுமணம் வீசுகிற நற்கிரந்தமாக எங்கள் தேசத்தை மாற்றுங்க. தேசத்தில் இருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளும் கொழுந்து விட்டு எரிகிற அக்கினி ஜுவாலைகளாய் மாறட்டும். தேசத்தில் எழுப்புதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. பக்தி வைராக்கியம் உண்டாகட்டும். விசுவாசத்தில் இருக்கிற எல்லா விசுவாசிகளும் ஐயா கர்த்தருக்குள்ள அப்பா ஸ்தோத்திரம் அப்பா பக்தியோடு கூட தேவனுக்கு பிரியமானதை செய்து நன்மையால் முடிசூட்டப்பட்டு தேவ சமாதானத்தோடு வாழ கிருபை செய்யுங்க. சபைகள் எல்லாம் உமக்காக எழுந்து பிரகாசிக்கட்டும். மனவாட்டியை ஆயத்தப்படட்டும். தேச விஷயமத்தால் நிரம்பட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். தகப்பனே, இந்த வேளையிலும் எங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து எங்களுக்கு தேவையான நன்மையும் கிருபையும் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இந்த நாளுக்குரிய சகல கிருபையும் எங்கள் மேல் இறங்கி எங்களை ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். God bless you all. அமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன். ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன். ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது. தாவீதினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது. தாவீதினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம். மன்றாடி ஜெபிக்க இது தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம். மன்றாடி ஜெபிக்க